ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்டிலே நீங்கள் யாவரும் இந்த ஆராதனைக்காக நீங்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. நாம் எல்லாரும் கண்களை முடிச்சோம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை இணைந்து எங்களோடு ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நேரமாக காணப்படுவதாக. இந்த ஆராதனையிலே பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், செய்தி பகுதிகள், ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உங்கள் நாம மாத்திரம் இந்த நேரத்தில் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். முதலாவது பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர்
எங்களின் தாகம் தீர்த்தீ. உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இரண்டாவது பாடலாக என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உமைத்தானையா என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உமைத்தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டே, நன்றி இயேசையா. ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டே, நன்றி இயேசையா. உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பால் என் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உம் ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டேன், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தேன், இனி நான் அல்ல எல்லாமே நீர்தான். ஹல்லேலூயா. ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டேன், நன்றி இயேசையா.
என் நேசனீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசனீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசனீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசனீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. நாம் எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுவோம். என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. எல்லாம் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எல்லா கரங்களும் தெரிந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே ஒரு அக்கபலகனா. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இயேசுவே, என்னை நிரப்புமே. ஆமென். எங்களோடு ஆராதனையிலிருந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிலைப்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கரங்களை உயர்த்தி. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. ஆமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஓ ஷக்கபஹக்கரபலக்கரபலக்கரபா ஓரி ஹலக்கரபா ரபட்டோ ராவே ஊற்றுவீராக. என்னை நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரப்பி வழிந்திட உம் ஆவியை அக்கினி நாவுகள் கேட்போம். அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாரும். பலத்தர கலனா எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மேலான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை நான் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புமே.
right now. உம்மை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. ஆமென். பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. என்னை நீ ஒவ்வொருவரை நிரப்புகிறார்களே, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொருடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. பலி ஒரு கமல கதரபா. என் பாத்திரம் நிரம்பட்டும். ஆமென். வழிந்து ஓடுகின்றது. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் தலையின் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உங்க தலையின் மேல் அபிஷேகம், உங்க தலையின் மேல் அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. Receive the name of Jesus, receive the name of Jesus. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல இறங்கி வந்த கர்த்தருடைய கரம் அவருடைய தலையின் மேல் இறங்கி வந்தது போல இதோ உங்க தலையின் மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்க மேல வைக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல அமருகிறது. ஓ ஷாபா பாபா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. எல்லா கரங்கள் தட்டி கதரபல சகலதரபா. ஹalleluya. எல்லா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஓரி கதரபல சந்தர கலதரபா. ஓ ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை யாராலே விரும்பியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீரப்புமே. என்னை இலக்கெழுந்தாமே, என்னை நிரப்பும் அப்பா, அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே.
ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. ஓரி ஹபால ஷந்தனி அந்தன மகதர பலந்துனா ஓரி கரஹல துலபல ஷபல பல பலபா ஆதஹந்தனி அந்தன மகதுர ஹந்துரி கலகதரபா ஓரி ஹபாபா பாபா ரகதரபா. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உம்முடைய துதி பலிகளை எல்லாம் அங்கீகரிக்கிறார். ஓ அவருடைய ஸ்தோத்திர பலி எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய துதிகள் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஓ நம்முடைய துதியின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. 1 தீமோத்தேயு 6:16 நம்முடைய தேவனை குறித்து இவ்வாறாக சொல்லுகிறது. ஒருவராய் சாவாமை உள்ளவர். ஆமென். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். எல்லாம் சொல்லுங்க. சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரே, நீர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர் அப்பா. ஓ ஹalleluya. அது நிச்சயம், அது நிச்சயம். ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya. ஓ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் பாடுவோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. அவருக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே வேறு யாருமே அல்ல. ஹalleluya. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரையும் காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் நீர் பெரியவர், நீர் மேலானவர், நீர் உன்னதர், நீர் சிறந்தவர். ஓ ஹalleluya. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும்
இருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். உங்களுடைய துதிகளிலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி பரிசுத்தமுள்ள தேவன், ஓ பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய துதிகளிலே அவர் வாசமாய் இருக்கிறாரே. ஓ ஷாகா பாபா 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 பாபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை நாங்கள் தொழுது கொள்ள நீர் இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தபடினாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. இன்றைக்கும் நாம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு 5 தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த 5 தலைப்புகளை நான் உங்களோடு சொல்லி அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. முதலாவதாக யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் காண்கிற முதல் தலைப்பு கர்த்தருடைய சமூகம் என்பதை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக தீமையிலும் நன்மை என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். மூணாவதாக மனம் திரும்பிய நினிவே ஜனங்கள். நான்காவதாக தேவனுடைய கட்டளைகள். ஐந்தாவதாக முடிவுரை. 5 தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு தேவன் பேசுவாராக. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த செய்தி மூலமாக நீர், இந்த வார்த்தை மூலமாக நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதில் இருக்கிறதான இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதான சத்தியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கர்த்தர் இடைப்படுவீராக. உங்க வசனம், உங்கள் வார்த்தைகள் எங்க வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சரி, முதலாவதாக கர்த்தருடைய சமூகம் இதை குறித்து நான் பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே ஆமென். முதலாவதாக இந்த நினிவே ஜனங்களுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். நினிவே ஜனங்களுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். சுத்ராம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த யோனா ஆமென் அதே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் சுத்ராம் தேவனுடைய சமூகம் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். ஓ சுத்ராம், ஜனங்கள் செய்கிற பாவம் தேவ சமூகத்தை வந்து எட்டுகிறது. ஜனங்கள் செய்கிறதான அக்கிரமம் தேவ சமூகத்தை வந்து எட்டுகிறது. இந்த நினிவே ஜனங்கள் கிரமம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், அதான் அக்கிரமம். ஒழுங்கில்லாமல் இருந்தார்கள், அதான் ஒழுங்கினம். அது தேவனுடைய சந்நிதியை வந்து சமூகத்தை வந்து எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நடந்த யோனாவை குறித்து சொல்லுகிறது. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக எப்பெல்லாம் நாம் நடக்கிறோமோ நாம் தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகி சொல்கிறோம். தேவனுடைய சமூகம் நமக்கு மிக முக்கியமானது. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு ஆறுதல். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஆனால் தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகி செல்வோம் என்றால் தேவனுடைய சமூகத்தை விட்டே நாம் விலகி சொல்கிறோம். இந்த புஸ்தகம் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. யோனா தேவ சித்தத்தை விட்டு விலகி சென்றான் என்று சொன்னதை விட தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றான். அப்படி என்றால் நாம் தேவ சித்தத்திலே நாம் நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே இருக்கிறார்கள்.
ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாட்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களோடு தேவ சமூகம் எப்பொழுதுமே அது கூடவே இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன். அங்கே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்திலையும் ஆமேன், தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று வார்த்தையை சொல்லுகிறது. எனவே இந்த நாட்டிலே ஆமேன், நாம் செய்கிற பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டுகிறது. நாம் தேவ சத்தத்துக்கு நாம் மாறாக நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலக சொல்கிறோம். தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலக சொல்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இதில் பார்க்கும் பொழுது ஆமேன் சொல்றாம், யோனாவும் அதை சொல்லுகிறார், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் என்று சொல்லி. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆமேன், யோனாவும் சொல்லுகிறான், ஆமேன், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அப்ப அவனே தன்னை ஒத்துக்கொள்கிறான், நான் தேவ சமூகத்திலிருந்து விலகி போகிறவன் என்று அவனே தன்னை ஒத்துக்கொள்கிறான். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதை உணர்ந்து நம்முடைய அவல நிலைமைகளை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே ஆமேன், நமக்கு நல்லா தெரியும், யோனா தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். அவன் தர்சீசுக்கு போற கப்பல் ஏறினான். அந்த கப்பல்ல பயங்கரமான காற்றடித்தது. எல்லாரும் ஆமேன் சுத்திரம் சாகத்தக்கதாக அந்த கடல் பயங்கரமாக கொந்தளித்தது. ஆமேன் சுத்திரம். அப்பொழுது அவன் தன் தவற்றை உணர்ந்து அவன் சொன்னான், தேவ சமூகத்திலிருந்து நான் விலகி போகிறவன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்பொழுதே அவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய இயலாமைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ? ஆமேன் சுத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய அவல நிலைமைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறவன், நான் கர்த்தருடைய சமூக சித்தத்தை நான் செய்யாதவன் என்று நம்மை உணர்ந்து நம்ம தேவ சமூகத்திலே நாம் வருகிறோமோ, அன்றைக்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எப்பொழுது இவன் தன்னை உணர்ந்து ஆமேன் சுத்திரம் தன்னுடைய நிலைமையை அவன் ஒத்துக்கொண்டானோ, அன்றைக்கே கர்த்தர் அவனை ஆமேன் பாதுகாக்க அவனுக்கு கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார் என்று ஆமேன் நாம் பார்க்கிறோம். இவன் எப்ப தன்னை ஒத்துக்கொண்டானோ அப்பவே கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவனுக்கு ஏதுக்களை அனுகூலமான காரியங்களை செய்தார். இந்த நாட்களும் தேவ பிள்ளைகள், நாம் ஆமேன் நம்முடைய இயலாமைகளை நாம் அறிந்து நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அதில் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே முதலாவதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தை குறித்து இந்த யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக தலைப்பை நான் சொன்னேன், தீமையிலும் ஒரு நன்மை நடக்கிறது என்று நான் சொன்னேன். கவனிங்க, என்ன தீமை, அதில் என்ன நன்மை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கப்பல் அது பயங்கரமாக கொந்தளிக்கிறது. எல்லாரும் அவர்கள் மறிக்கத்தக்கதாக ஆமேன் சுத்ரம், எல்லாரும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன் சுத்ரம். எல்லாருக்கும் ஒரு திகில் காணப்படுகிறது. கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளை எல்லாம் சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். ஆமேன் சுத்ரம். எல்லாரும் அவர்கள் தமக்கு ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரவர்கள் தங்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்களாம்? கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5ஆம் வசனம் இவ்வாறாக பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஜனங்கள், இந்த கப்பலிலே பயணம் செய்த ஜனங்கள் என்ன ஒரு மாற்றம் நடந்தது? 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆமே சுத்திரம். கர்த்தர் அந்த கப்பலை பயணம் செய்த எல்லா ஜனங்கள், இந்த கப்பல்காரர் எல்லாரையும் கர்த்தர் எவ்வாறாக தொட்டார் என்று பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய தீமை நடக்கிறது. ஒரு பெரிய பெருங்காற்று வருகிறது. எல்லாரும் பயப்படுறார்கள். சரக்கு கப்பலை இந்த சரக்கை தூக்கி எல்லாம் கடலில் எரிந்து விட்டார்கள். கடைசியில் யோனாவின் பேர்ல சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். ஆமேன். சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது யோனாவின் பேர் வருகிறது. அவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி கடல்ல போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். அவனை தூக்கி கடலை போட்ட உடனே கடல் அது அமைதியாகிறது. உடனே அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆமேன் சுத்ரம் அவ்வளவு
இந்த அந்த தேவனை நேசித்தார்கள், அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். சோதரம் அவர்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தமும் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சுத்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. ஆமென். சோதரம் இதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வனை ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். 5ஆம் வசனம் அதான் சொல்கிறது, கப்பற்காரர் மிகவும் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த சம்பவம் நடந்த பின்பு எல்லாரும், அந்த கப்பலை பயணம் செய்த எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆமீன். கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிறார்கள், தேவனுக்கு பழி செலுத்துகிறார்கள், தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டார்கள். ஆமீன். சோதரம் நான் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் நன்மையில் தீமையிலும் ஒரு நன்மை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நினிவே ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் யோனாவை அனுப்பினார். ஆனால் யோனா அவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடந்து கொண்டாலும் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஆண்டவர் திசை திருப்பி அவனை கொண்டு வந்தார். அதிலும் கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை தேவன் செய்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மிக நல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் சொல்ல முடியும், யோனா மாத்திரம் அந்த தர்சீசுக்கு போகிற கப்பலே செல்லாவிட்டால் அந்த கப்பலை சென்ற மற்ற எல்லாரும் அவர்கள் தன் தேவனையே தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி அவர்கள் கர்த்தருக்கு பொருத்தனை செய்திருக்க மாட்டார்கள், கர்த்தரை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த தீமை நிமித்தம் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் தீமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களே ஒரு போதருடைய சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தேன், வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் அந்த போதகர் அவர் ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். தன்னுடைய சுவிசேஷ ஆட்களோடு குழுவோடு சேர்ந்து அவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது போற வழியிலே ஒரு மிகப்பெரியதான ஆபத்து. ஆமென். சோதரம். ஆபத்தில் அவர் சென்றதான அந்த வேன் ஒரு பஸ்ஸோடு மோதி பெரிய சத்தம் ஏற்பட்டதாம். சத்தத்திலே அவங்களுடைய வேன் தூக்கி எறியப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோடு சென்ற ஒரு 4 பேர் எல்லாரும் மயங்கி நிலைமையிலே காணப்பட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்த போது யாருக்கும் பெரிய அடிபடவில்லை, எல்லா சின்ன காயங்கள். ஆனால் வேன் மிகவும் உருக்குலைந்து போய்விட்டது. சோதரம். அந்த போதகர் எழுப்பி நின்று ஒவ்வொருத்தரையும் அவர் தூக்கினாராம். இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து பார்த்தார்கள். அதை இந்த போதகர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நினைத்தார், சுத்ரம், இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதென்றால் அது சாதாரண காரியம் இல்லை. இவ்வளவு ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், இந்த ஜனங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்பட்டதோடு அந்த 4 பேரும் இணைந்து அந்த கூடி வந்த அந்த கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்களாம். ஆமென். சுத்ரம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களை பார்க்கிறீர்களே, ஆச்சரியத்தோடு பார்க்கிறீர்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தார், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொன்னார்களாம். அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும், அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். பிறகு வேறொரு வேன் வந்தது. அந்த வேன்ல அவர்கள் ஊழியத்துக்கு போனார்கள். ஊழியத்திற்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது அதே கிராமத்தில் போய் எல்லாரையும் சந்தித்து சோதரம் அவர்கள் ஆண்டவரை பற்றி சொன்னார்கள். இப்பொழுது அந்த கிராமத்திலே ஒரு சபை இருக்கிறதாக அந்த போதகர் எழுதி வைத்திருந்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில தீமைகளை கர்த்தர் அநேகருக்கு நன்மையாக மாற்றுவார். நம்முடைய தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலே நடந்த தீமை, அவனை தூக்கி கடலை தூக்கி போட்டார்கள். ஆனால் அந்த கடலை தூக்கி போட்டவுடனே அந்த கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது. அதை கண்டு எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தார்கள். இப்படிப்பட்ட தேவன் அல்லவா தேவன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களே சோதரம், இப்படிப்பட்ட ஜனங்கள் திரள் கூட்டமான ஜனங்கள் ஒரே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாக ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா.
ஆமென். சோதரம். மூன்றாவது தலைப்பை நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். மனம் திரும்பினதான நினிவே ஜனங்கள். ஆமென். சோதரம். இங்கே நாம் பார்க்கிறோம். ஆமென். சோதரம். அந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோனா கர்த்தருடைய வார்த்தையை அவர் சுமந்து கொண்டு நினிவே பட்டணத்துக்கு போய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோனா என்ன செய்யப்படும்? அது ஆமென். சோதரம் சீக்கிரத்திலே அது கவிழ்ந்து போகும் என்று சொல்லுகிறார். சோதரம். நீங்கள் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே யோனா தான் சொல்லுகிறார், நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். ஆனால் நடந்த காரியம் என்ன? நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். ஆமென். சோதரம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கும் வந்து எட்டினது. ராஜாவும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயங்களும் மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடு மாடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். ஆமென். சோதரம். ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமை விட்டு திரும்பும் கடவர்கள். கவனிங்க, இந்த இடத்துல நினிவே ஜனங்கள் 2 காரியத்தை செய்கிறார்கள். ஒன்று, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜா முதல் கொண்டு பிரதான தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள். 2வது காரியம், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் தம் பொல்லாத வழிகளையும் கையில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் கொடுமையான ஜனங்கள். ஆமென். ராஜாவே சொல்லுகிறார், தம் தம் கையில கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மிக கொடுமையான ஜனங்கள். ஆமென். பொல்லாத ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் உபவாசித்தார்கள், ரெட்டோடுத்தினார்கள். மிருக ஜீவன்கள், மிருகங்கள், ஆமென். சோதரம் மனுஷர்கள், ஆமென். சோதரம் குழந்தைகள் முதற்கொண்டு, ஆமென். சோதரம் அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் முதற்கொண்டு, ஆமென். சோதரம் எல்லாம் என்ன செய்தார்கள்? ருசி பாராதிருந்தார்கள், தண்ணி குடியாமல் இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். ஆனால் தேவன் எதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டு தாம் சொல்லியிருந்த தீங்கை தேவன் செய்யாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டிலே ஆமென். சோதரம் இந்த நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். தேவன் நம்முடைய தேசத்தில் நடக்கிற தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் நினிவே ஜனங்கள் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து உபவாசித்து தேவனை விசுவாசித்து அவர்கள் வேண்டினார்கள். கர்த்தர் அதை பார்க்கவில்லை. எதை பார்த்தார் என்றால், வசனம் தெளிவாக இருக்கிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று. தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். ஓ ஹல்லேலூயா. தேவன் எதற்கு மனஸ்தாபப்பட்டார்? அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்ய தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை ஆண்டவர் செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எதை பார்க்கிறார்? ஆமென். உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். ஆமென். சோதரம் நீங்கள் எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறீர்கள்? மனம் திரும்பினதான கிரியை உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புவதற்குரிய கனிகள் வெளிப்படுகிறதா என்பதை கர்த்தர் பார்த்துதான் உங்களுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. எனவே உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாட்களே ஆமென். சோதரம் இந்த நாட்களே அநேக சபைகளை ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலும் ஜெபிக்கிறோம். ஆமென். தினந்தோறும் ஜெபிக்கிறோம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறீங்களா? பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்களா? உங்க கையில் இருக்கிற கிரியைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பாம நீங்க பண்ணுகிற ஜெபம் வீண். 24 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும் மனம் திரும்பாம பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருங்க. கர்த்தர் எதை பார்க்கிறார்?
உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். கிரியைகளை, பொல்லாத கிரியைகளை விட்டு நீங்கள் திரும்பி இருக்கிறீர்களா, பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பி இருக்கிறீர்களா என்பதுதான் கர்த்தர் பார்த்து உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நாம் மனம் திரும்ப நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமே சுத்திரம். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிற வேண்டும். ஆமே சுத்திரம். அந்த கிரியை காணப்பட வேண்டும். கிரியை மாறி இருக்கிறதா? ஏற்கனவே செஞ்ச பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசம் விசுவாசம் என்ற பெயர்ல, கிருபை கிருபை என்ற பெயர்ல நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் கிரியை பார்க்க மாட்டார். கர்த்தர் கிரியை பார்க்க மாட்டார்னு சொல்லி இங்க வசனம் சொல்லப்படலங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அந்த கிரியைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தேவன் செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்டிலே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பினால் நானும் உங்களிடத்தில் திரும்புவேன். எங்க திரும்பணும்? நம்முடைய மனது திரும்ப வேண்டும். செய்த பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஓ 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனம் நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அந்த வசனத்தையும் நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, நீங்கள் ஜெபிக்கலாம், தாழ்த்தி ஜெபிக்கலாம், கர்த்தருடைய முகத்தை தேடலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை எப்ப கேட்பார் என்றால், நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால்தான் கர்த்தர் நமக்கு தேவன் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். எனவே இந்த நாட்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். மனம் திரும்ப நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. 4ஆவதாக நான் வேகமாக சொல்லுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் அவருடைய கட்டளைகள், தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நடக்கிறதான காரியங்கள். ஆமென். அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த சம்பவத்திலே, இந்த யோனாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும். தேவன் ஒரு கட்டளையிட்டால் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, ஒரு கட்டளை. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு கட்டளை போதும். ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்ப ஆமென் ஸ்தோத்திரம். யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். ஆமென். ஆனால் மீன் என்ன செய்யுது? யோனாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். உடனே என்ன செய்தது? யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், மீன் யோனாவை முழுங்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதே மீன் யோனாவை தரையில கக்கிவிடும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்கு இந்த நாட்டில் உங்களுக்காக கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை கர்த்தர் மீனுக்கு அனுப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுவாராக உங்களுக்காக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் 4ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஆமென். இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். யோனா சொல்லுகிறார், இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்படுகிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார்? ஒரு குடிசை போட்டு அவங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவனுடைய தலையிலே ஒரு நிழல் உண்டாகும்படியாக கர்த்தர் செய்கிறார், ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆமணக்கு செடி அது ரொம்ப வேகமாக முளைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா எப்படி முளைத்ததா? ஒரு ராத்திரிலே முளைத்தது. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த ஆமணக்கு செடி ஒரு ராத்திரிலே முளைத்ததாம். கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அதான் நான் சொல்லுகிறேன். ஒரு ராத்திரிலே ஆமணக்கு செடி முளைத்ததாம். எப்படிங்க அது முளைக்கும்? ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எங்க வீட்டுக்கு பின்பாக இருக்கிற இடத்துல நாங்கள் சில செடிகளை நட்டு வைத்து பார்த்தோம். தக்காளி செடி, பல செடிகளை எல்லாம் நட்டு வைத்து பார்த்தோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சில செடிகள் முளைப்பதற்கு
முளைத்து வருவதற்கே, ஒரு சின்ன செடி முளைப்பதற்கே பல நாட்களானது. ஆனால் ஆமனுக்கு செடி யோனாவுக்கு நிழல் உண்டாக்குவதற்கு ஒரு ராத்திரிலே முளைத்தது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், அற்புதம். ஆனால் இது எப்படி சாத்தியம்? கர்த்தர் அந்த செடிக்கு கட்டளையிட்டார். ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அது முளைத்து ஒரே ராத்திரியிலே அது எழும்பி வந்து இந்த யோனாவுக்கு நிழல் தரக்கூடியதாக மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ராத்திரி போதும், கர்த்தருக்கு ஒரு இரவு போதும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அது அவனுடைய தலைமேல் பட்டதான வெயிலை என்ன செய்தது? மாற்றினது. அவனுக்கு நிழல் உண்டாக்குனது. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாகும்படியாக அந்த ஆமனுக்கு செடியை கர்த்தர் என்ன செய்தார்? முளைக்க கட்டளையிட்டார். இன்றைக்கும் ஆமென், உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஆமென். தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். கவனிகளை, ஆண்டவர் எதற்குலாம் கட்டளையிடுகிறார் பாருங்க. ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். தாவரங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஒரு சின்ன பூச்சிக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பூச்சி என்ன செய்ததாம்? அந்த ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது. ஆமென். அந்த ஆமனுக்கு செடி மேல யோனா மிகவும் சந்தோஷமாக இருந்தார். ஆமென். சுத்ரம். ஆனால் அந்த ஆமனுக்கு செடியை அரிப்பதற்காக கர்த்தர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது என்ன செய்தது? அது அந்த ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது. ஹல்லேலூயா. ஆமென். சுத்ரம், சுத்ரம். தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஆமென். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், சின்ன ஒரு பூச்சியும் ஆண்டவருடைய கட்டளையை கேட்டு ஆமென் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறது. ஒரு பெரிய மீனும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. தாவரங்கள் கீழ்ப்படுகிறது. ஆமென். சுத்ரம். இன்னும் பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். இந்த வேத பகுதி முழுதும் தேவன் கட்டளையிட்டார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தேவன் எவ்வளவு பெரியவர்! எல்லா இயற்கைகள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. அகில சிருஷ்டிகளும் அகில படைப்புகளும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. அவர் மீனுக்கு கட்டளையிடும் பொழுது மீன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆமனுக்கு செடிக்கு கட்டளையிட்ட பொழுது ஆமனுக்கு செடி கீழ்ப்படுகிறது. ஒரு பூச்சிக்கு கட்டளையிடும் போது ஒரு பூச்சி கீழ்ப்படுகிறது. கீழ்காற்றுக்கு கட்டளையிடும் போது கீழ்காற்றின் கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய படைப்புகளே உன்னதமாக ஆமென் மகுடமாக இருக்கிற மனிதர்களாகிய நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது நாம் கீழ்ப்படுகிறோமா? ஓ, எல்லா இயற்கை சிருஷ்டிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஏன் நாம் தயங்குகிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமென். சுத்ரம். அந்த மீனுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் 5ஓ 4ஓ இருந்திருக்கும். ஆமென். பூச்சிக்கு 2ஓ 3ஓ இருந்திருக்கும். ஆமென். உயிரற்ற ஓ சுத்ரம் கீழ் காற்றுகள். ஆமென். சுத்ரம். அங்கே பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பெருங்காற்று ஆண்டவர் வரவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பெருங்காற்றுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். கீழ்காற்றுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓ சுத்ரம். எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறது. நாம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். இந்த வார்த்தையை, இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மீன் கீழ்ப்படுகிறதப்பா, ஆமனுக்கு செடி கீழ்ப்படுகிறது, பூச்சியும் கீழ்ப்படுகிறது, கீழ்காற்று கீழ்ப்படுகிறது, பெருங்காற்று கீழ்ப்படுகிறது. நானும் உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய காத்திருக்கிறேன். எனக்கு நீர் கட்டளையிடும் ஐயா. ஓ சுத்ரம். நான் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நீர் எனக்கு கட்டளையிடும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் நமக்கும் அவர் பேசுவார். நம்மோடு கர்த்தர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். சுத்ரம். கடைசியாக ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். அதை நான் முடிவரையாக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். இது இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த இறுதி பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பாரம், ஒரு ஆத்ம பாரம், ஜனத்தை குறித்த ஓ சுத்திரம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த, தேசத்தில் இருக்கிற
இருக்கிற ஜனங்களை குறித்த தேவனுடைய பார்வையை நாம் இதுல காண முடிகிறது. ஒரு கேள்விக்குறியோடு இந்த புஸ்தகம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். 10-11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாக நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் ஒரு கேள்வியோடு செய்கிறார், முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவன் பரிதபிக்கிறார். ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. ஓ ஸ்தோத்திரம், ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. ஓ ஹல்லேலூயா, யோனாவே ஸ்தோத்திரம். ஓ நினிவே ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆதங்கம், ஜனங்களை குறித்துதான அந்த பரிதபிப்பு இந்த பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆமென். ஸ்தோத்திரம். நேரமாகிறபடினால் நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆமென் இந்த 5 காரியங்களை நாம் தியானித்தோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. தீமையிலும் நன்மையானவைகளை செய்கிற தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பிய நினைவே ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியாக கேள்வியோடு முடிகிறதான யோனா புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி நம்ம கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களும் இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை நாங்கள் தியானம் பண்ண கர்த்தர் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 4 அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், எவ்வளவு பெரிதான ஆண்டவரே சத்தியங்கள் இந்த 4 அதிகாரத்தில் காணப்படுகிறது. இந்த யோனா தீர்க்கதரிசனம் மூலமாக எங்களோடு நீங்க இடைப்படுகிறீரே, பேசுகிறீரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோதரம் ஆண்டவரே, இந்த வசனங்களை தியானிக்க நீர் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.